அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக அற்புதமான இனிய இந்த நற்காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மீண்டும் நல்ல இந்த உதய பொழுதில் உங்களிடம் பல்வேறு இயற்கை தொடர்பான இறை நீதி தொடர்பான ஜோதிடம் தொடர்பான பல்வேறு செய்திகளை உங்களிடம் பரிமாறிக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஏராளமான அன்பர்கள் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்முடைய அந்த வாட்ஸ்அப் குழுவை எல்லா நேரமும் திறந்து வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். ஆனால் எல்லா குழுவிலும் வழக்கமான குழு போல அந்த குழுவிலும் பல்வேறு அரசியல் செய்திகள் அல்லது வேறு தன்னிடம் வந்த பல்வேறு நிகழ்வுகளை ஃபார்வேர்டு செய்ய துவங்கி விடுகிறார்கள். அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவே அந்த செய்திகளுக்கு சில கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறோம். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குழு செய்திகள் அனுப்புவதற்கான அனுமதியை வழங்கிய பிறகு அவசியமற்ற பதிவுகள், அவசியமற்ற பகிர்வுகள் அவசியமில்லை என்று கருதுகிறேன். எனவே இது நமது ஜோதிட குழு. ஜோதிடம் தொடர்பான, ஆன்மீகம் தொடர்பான செய்திகளை மட்டும் நம்ம ஒரு வினாவாக எழுப்பி அல்லது இந்த நம்முடைய வகுப்பு தொடர்பான நல்ல ஆலோசனைகளை, கருத்துக்களை வழங்கி அந்த குழுவை சரியாக பராமரித்தால் சிறப்பாக இருக்கும் என கருதுகிறேன். நிறைய அன்பர்கள் சில கேள்விகள் கேட்டிருந்தார்கள். அதற்கான பதிலையும் இன்றைய நாளில் தெரிவிக்கலாம் என்று கருதுகிறேன். அதற்கு முன்னால் நாளைய தினம் அமாவாசை தினம், ஆணி அமாவாசை. பொதுவாக பௌர்ணமி, அமாவாசை போன்ற தினங்கள் ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு மாதமும் வந்து சென்று கொண்டே இருக்கும். சிலர் அதை விசேஷமாக அனுசரிப்பார்கள், சிலர் அதை கடந்து விடுவார்கள். அப்ப நிறைய அன்பர்கள், ஏன்னா நம்ம குழுவுல பெண்கள்லாம் இருக்கிறதுனால மேலாடை அணிந்து கொண்டு குழுவை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அல்லது ஒரு ஷால், ஒரு துண்டை கூட போத்திக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த பௌர்ணமி, அமாவாசை தினங்கள் எவ்வளவு முக்கியமான தினங்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் வரையறுத்திருக்கிறது. இந்த பௌர்ணமி என்பது முழு நிலவு, சந்திரனுடைய பூரண ஆற்றல் முழுமையாக நம் பூமியை வந்து சேரும். அன்றைய தினம் நீர்நிலைகள் எல்லாம் சந்திரனை தொடுவதற்கு முயற்சி செய்யும். நீங்க கடல் அலைகளை ஆழமாக அமைதியாக அமர்ந்து கவனித்து பார்த்தால் இந்த கடல் அலைகள் எல்லாம் எழுச்சி பெறும். காரணம் என்னவென்றால் சந்திரனுடைய பண்பு நீர்நிலைகளுக்கு உண்டு. தம்முடைய தாயை பார்த்தவுடன் எப்படி குழந்தை ஓடி வந்து அணைத்துக் கொள்கிறதோ, எப்படி பசுவை பார்த்த பிறகு அந்த கன்று ஓடி வந்து பசுவோடு நின்று குழாவுகிறதோ, அதை போல பௌர்ணமியை பார்த்தவுடன் நீர்நிலைகள் எல்லாம் பாய்ந்து ஓடுகிறது. காரணம், மூலம் சந்திரனிடம் இருக்கிறது. நீர்நிலைகளினுடைய மூலம் சந்திரனிடம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நீர்நிலைகளுக்கு என்ற ஒரு ஆன்மா இருக்கிறது அல்லவா, அந்த ஆன்மா சந்திரனிடம் இருக்கிறது. அப்ப முழு சந்திரனை பார்த்த பிறகு அந்த நீர்நிலைகள் எல்லாம்
அப்படியே ஆர்ப்பரிக்கிறது. மகிழ்ச்சி பொங்க அந்த சந்திரனை நோக்கி நகர முயற்சிக்கிறது. அப்ப எனவேதான் அந்த கடல் அலைகள் எல்லாம் எழுச்சி பெறுகின்றன. அந்த கடல் அலைகள் எல்லாம் நேராக சந்திரனை நோக்கி செல்வதற்கான முற்படுகின்றன. அதை போல நம் உடலில் இருக்கக்கூடிய சந்திரன், நம் மனம், நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள், நம்முடைய உடல், இந்த உடலில் இருக்கக்கூடிய சந்திரனும் எழுச்சி பெறுவான். அப்படி எழுச்சி பெறும்போது நம்ம கொஞ்சம் உற்சாகமாக சில காரியங்களை செய்து விடுவோம். எனவேதான் அன்றைய தினத்தை விரத தினங்களாக நம்முடைய பெரியவர்கள் தந்தார்கள். பௌர்ணமி தினம் நாம் சுபதினமாக கொண்டாடுவதில்லை, சுப காரியங்களை செய்வதில்லை. காரணம், அன்றைய தினம் நம்முடைய மனம் எழுச்சி பெறும், உடல் எழுச்சி பெறும். அந்த உடல் மனம் எழுச்சி பெறுகின்ற காரணத்தினால் நாம் நம்மை மீறி சில காரியங்களை செய்து விடுவோம். அந்த காரியங்களை செய்துவிடக் கூடாது என்பதற்காக அன்றைய தினம் விரத தினங்கள். அதாவது பௌர்ணமி நாள் என்பது தேவர்களுக்கான நாள், தேவர்களை வழிபடுவது என்பதற்கான நாள். அப்ப தேவர்கள் எங்கிருக்கிறார்கள்? இறைவனோடு கலந்திருக்கிறார்கள், இறைவன் அருகில் இருக்கிறார்கள். தேவர்கள் நினைத்தால் எல்லா காரியங்களையும் செய்துவிட முடியும் என்றெல்லாம் நாம் நிறைய கதைகள், புராண கதைகள்லாம் பார்த்திருப்போம். தேவர்கள் வேறு எங்கும் அல்ல, நம்முடைய உடலில் தான் இருக்கிறார்கள். நம் உடலில் தான் தேவர்களும் அசுரர்களும் வாழுகிறார்கள். அப்ப நல்ல பண்புகள், நம் உடலில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை ஊக்குவிப்பதற்காக அன்றைய தினம் விரத தினங்களாக மிக முக்கியமாக தீபமேற்றி வழிபடக்கூடிய நாளாக நாம் அதை அமைத்திருக்கிறோம். அந்த நாளை நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தேவர்கள் எழுச்சி பெறுகின்ற, தேவர்கள் வலிமை பெறுகின்ற நாளாக அதை அனுசரிக்க வேண்டும். அமாவாசை தினங்கள் எதற்காக என்று பார்த்தால், அமாவாசை தினங்கள் நம் உடலில் இருக்கின்ற பித்ருக்களினுடைய கடன்கள் தீர்க்கும் நாள். அமாவாசை என்பது சூரியனோடு சந்திரன் ஐக்கியமாகின்ற நாள். எப்படி சந்திரன் வான்வெளியில் வலம் வரும்போது இந்த பூமிக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். செவ்வாயிடமிருந்து ஆற்றல் பூமிக்கு தேவையா, பூமி ராசிகள், பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு தேவையா, உடனே பெற்று தருகிறான். சூரியனிடமிருந்து தேவையா, பெற்று தருகிறான். புதனிடமிருந்து தேவையா, பெற்று தருகிறான். சுக்கிரனிடமிருந்து தேவையா, பெற்று தருகிறான். குருவிடமிருந்து தேவையா, பெற்று தருகிறான். சனியிடமிருந்து தேவையா, பெற்று தருகிறான். அப்ப எல்லா கோள்களிடமிருந்து தேவையான ஆற்றல்களை அவன் பெற்று தருகிறான். எங்கே? பூமிக்கு, பூமியில் வாழ்கின்ற ஜீவராசிகளுக்கு. அப்ப அமாவாசை தினம் அன்று அவன் சூரியனோடு ஐக்கியமாகின்ற காரணத்தினால் அந்த நிலையை, அந்த பெற்று தருகின்ற காரியத்தை அவன் செய்வதில்லை, செய்ய இயலுவதில்லை. அப்ப நாம் ஏற்கனவே பெற்றிருக்கின்ற ஆற்றலை வைத்துக்கொண்டு, ஏற்கனவே பெற்றிருக்கின்ற தன்மைகளை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்யலாம்? அன்றைய தினத்தை நாம் எளிமையாக கடந்து விடலாம். ஆனால் வயதான முதியவர்கள், நோய் நொடியற்றவர்கள் கவனித்து பார்த்தால் அமாவாசை அன்று திணறுவார்கள். இன்னும் சொல்ல போனா, கிராமத்துல என்ன பெரிய ஐயா எப்படி இருக்கிறாரு, ரொம்ப நாளா முடியாம இருக்கிறாரு, எப்பதான் அவருக்கு நல்ல காலம் வரும், நல்ல காலம் வரும் என்பது அவருடைய மரணத்தை பற்றிய ஒரு செய்தியை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். படுத்த படுக்கையா இருக்கிறாரே, எப்பதான் நல்ல காலம் வரும் என்று சொல்லும் போது அவர்கள் மிக எளிமையாக சொல்வார்கள், வருகின்ற அமாவாசை வர பார்ப்போம், அமாவாசையில அநேகமாக போயிடும் நினைக்கிறேன் என்று சொல்வார்கள். அப்ப அமாவாசை வருகின்ற காலகட்டங்களில் ஒரு மனிதர் உயிரிழந்த, அதாவது நோய்வாய்ப்பற்ற மனிதர், உடல் நலமற்ற மனிதர் உயிரிழப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று மிக எளிமையாக கிராமத்து மக்கள் அவர்கள் தம்முடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு சில செய்திகளை நமக்கு கூறுகிறார்கள். அப்ப என்ன காரணம் என்றால், வான்வெளியினுடைய சந்திரனுடைய ஆற்றல் குறையும் போது உடலில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய ஆற்றலும் குறையும். அல்லது உடலில் இருக்கக்கூடிய சந்திரன், அந்த உடல், நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய சந்திரன் வானில் இருக்கக்கூடிய சந்திரனோடு தொடர்பு கொள்ள இயலாத நிலை ஏற்படும். அப்பொழுது நம் உடல் பதட்டமடையும், அல்லது உடலில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் சலனமற்ற நிலையில் இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய மனநிலை சலனமான நிலையில் இருக்கும். அப்ப சலனம் என்ற நிலை, உடலும் சலனம் ஏற்படுகின்ற நிலை, மனமும் சலனம் ஏற்படுகின்ற நிலை. சலனமற்ற நிலை என்றால் அது ஆழ்ந்த மௌனம், ஆழ்ந்த தியானம். அப்ப சலனம் அதிகமாக ஏற்படுகின்ற நிலையில்
வான்வெளியில் இருக்கின்ற சந்திரனோடு தொடர்பு கொள்ள இயலாத நிலையில் உடலில் இருக்கக்கூடிய சந்திரனை மட்டுமே வைத்து உயிர் வாழ வேண்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அன்றைய தினம் தம்முடைய உயிரை இழந்து விடுகிறார்கள். இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப வயதான காலத்தில் முதியவர்கள், மிக முக்கியமாக உடல் நோயுற்றவர்கள், இந்த அமாவாசை தினம் அருகில் வர வர அவர்களுடைய உயிர் இழப்பதற்கான காரணங்கள் சந்திரனுடைய ஆற்றல் பூமிக்கு இயல்பாக கிடைக்கவில்லை என்ற ஒரு காரணம். இப்ப சந்திரன் என்ற கிரகம் உடலுக்குரிய கிரகம், சந்திரன் என்ற கிரகம் மனதிற்குரிய கிரகம். அது மட்டுமல்ல, சந்திரன் என்ற கிரகம் உணவுக்குரிய கிரகம். அப்ப அந்த நம்ம உணவுகளை தருகின்ற கிரகமாக சந்திரன் இருக்கிறது. இந்த பூமியில் வாழ்கின்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் நாம் உட்பட அந்த உணவை சந்திரன் தான் தருகிறான். இங்கேதான் நம்மளுடைய பெரியவர்கள் மிக முக்கியமான செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்ப நமக்கு உணவு தருகிறான் என்றால் அன்றைய தினம் சந்திரனிடமிருந்து உணவு நமக்கு கிடைக்காது. அப்ப நாம் என்ன செய்யறோம்? ஏற்கனவே நம்மளுடைய இல்லத்தில் பல்வேறு காய்கறிகள் வைத்திருக்கிறோம், தானியங்கள் வைத்திருக்கிறோம், அரிசி வைத்திருக்கிறோம், பல்வேறு உணவுக்கான பண்டங்கள் வைத்திருக்கிறோம். உணவே அதை எடுத்து அதை சமைத்து சாப்பிடுகிறோம். எனவே நம்முடைய நாள் அமாவாசை அன்று மிகச் சரியாக அந்த உணவை நாம் எடுத்துக்கொண்டு நகர்ந்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பித்திருக்கள், நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்லுது? பித்ரு லோகம் என்ற ஒன்று இருக்கிறது. 14 லோகத்தில் பித்ரு லோகம் என்ற ஒரு லோகம் இருக்கிறது. அந்த பித்ருலோகத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த முன்னோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அவர்களுக்கான நேரம் வரும்போது அவர்கள் மீண்டும் பூமியில் அவதரிக்கிறார்கள். அப்படி அந்த நேரம் வரும் வரை, அந்த காலம் வரும் வரை அவர்கள் எங்கே இருக்கணும்? பித்ருலோகத்தில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு புராண கதையை சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த பித்ருலோகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கும் யார் உணவை தருகிறார் என்றால் சந்திரன் தான் தர வேண்டும். நாம் இங்கே சமைத்து உணவு உண்டு விடுகிறோம். ஆனால் பித்திருக்கள் உலகில் அவர்களுக்கான உணவை யாரும் தர இயலவில்லை, சந்திரனை தவிர. அப்ப சந்திரன் அமாவாசை என்று சூரியனோடு ஐக்கியமாகிவிட்ட நிலையில் அவர்களுக்கான உணவை நாம் தான், அவர்களுடைய வாரிசுகளாகிய நாம் தான் அவர்களுக்கு தர வேண்டும். அந்த உணவை சூரியன் மூலமாக மட்டுமே தர வேண்டும், சூரியனுடைய கதிர்கள் மூலமாகவே தர வேண்டும் என்று புராண இதிகாசங்கள் தெரிவித்து அந்த அமாவாசை அன்று எள்ளும் நீரும் முதியவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு, பித்திருக்களுக்கு இறைக்க வேண்டும் என்பது ஐதீகம். கண்ணன் பித்திரு காரியத்தை செய்திருக்கிறான். கண்ணன் பித்திரு காரியத்தை செய்திருக்கிறான். ராமன் பித்திரு காரியத்தை செய்திருக்கிறான். இப்படி கடவுளுடைய அவதாரங்களே பித்திரு காரியங்களை செய்திருக்கிறார்கள் எனும் போது அதில் ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது. இப்ப இந்த புராண கதைகளை அப்படியே மனதில் நிலைநிறுத்தி கொண்டாலும் கூட இதில் நிறைய இது அறிவியலுக்கு ஒப்பானதாக இல்லை. எனவே நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன் என்பதற்காக நீங்கள் எல்லா கதைகளையும் என் மீது திணித்தால் நாம் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நம்முடைய அறிவு சொல்லும். அப்ப இதற்கு ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது என்பதை மட்டும் நாம புரிந்து கொள்ளணும். முன்னோர்கள் ஏதோ ஒரு உண்மையை வைத்துக்கொண்டு அதை சில கதைகளாக அல்லது புராண இதிகாசங்களாக நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இப்ப அறிவியலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அமாவாசை அன்று, பௌர்ணமி அன்று எப்படி நம்முடைய உடலும் மனமும் எழுச்சி பெறுகிறதோ, நம்முடைய பூமியில் இருக்கின்ற நீர்நிலைகள் எல்லாம் எழுச்சி பெறுகிறதோ, அதை போல அமாவாசை அன்றும் ஆள் அமைதியாக இருக்கும். ஆள் அமைதியாக இருக்கும். ஆள் அமைதியாக இருக்கும் போது, எப்பொழுது எழுச்சி பெறும்போது நாம் தவறிழைக்கிறோமோ அதை போல சந்திரனுடைய ஆற்றல் கிடைக்காத நேரத்திலும் நாம் தவறிழைப்போம். இதுதான் மிக முக்கியமான செய்தி. சந்திரனுடைய ஆற்றல் அதிகமாக கிடைக்கும் போதும் நாம் தவறிழைப்போம், சந்திரனுடைய ஆற்றல் கிடைக்காத போதும் தவறிழைப்போம். அப்ப கிடைக்காத போது தவறிழைக்கக்கூடிய அந்த சூழலில் நம் உடலில் இருக்கக்கூடிய தீய கர்மாக்கள் நம்மை தூண்டிவிடும். இதுதான் அறிவியலோடு ஒப்பிட்டு நாம் பார்க்க வேண்டும். அப்ப உடலில் இருக்கக்கூடிய தீய கர்மாக்கள், தீய சிந்தனைகள், ஏற்கனவே நாம் வைத்திருக்கக்கூடிய பதிவுகள். இப்ப பல பேர் சொல்றோம், நான் கோபப்படக்கூடாதுன்னு தான் சார் நினைக்கிறேன், ஆனா என்ன மீறி கோபம் வருது சார், என்ன வேணும்னே என்ன கோபப்படுத்துறாங்க சார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இது எங்கிருந்து வருகிறது? நம் உடலில் இருக்கின்ற, நம் ஆழமாக நம் மனதில் பதிந்திருக்கின்ற கோப பதிவுகளிலிருந்து வருகிறது. செவ்வாய் தொடர்பான பதிவுகள் இது.
அப்ப இந்த பதிவுகள் உள்ளே இருக்கக்கூடிய தீய கர்மா. அப்ப இந்த தீய கர்மா அமாவாசை என்று எழுச்சி பெறுகிறது. இந்த தீய கர்மா யார் கொடுத்தா? என்னுடைய நான் மூதாதை, நான் முன் ஜென்மத்தில் நான் பிறந்திருக்கும் போது அந்த தீய கர்மா எனக்கு கிடைத்தது. முன் ஜென்மம் என்பது இருக்கா இல்லையா? அது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய தாய் தந்தையருடைய மரபணுக்கள் என் உடலில் இருக்கின்றன. இது அறிவியல் ஒப்புக்கொள்கிறது. அப்ப என் தாய் தந்தையருடைய கோபம் என் உடலில் இருக்கிறது. என் தாத்தா பாட்டியினுடைய கோபம் உடலில் இருக்கிறது. கோபம் மட்டுமல்ல, என் தாத்தா பாட்டி என்னுடைய மூதாதையர்களுடைய தீய செயலினால் ஏற்பட்டிருக்கின்ற கர்மா என் உடலில் இருக்கிறது. இப்ப நாம எளிதாக புரிந்து கொள்ளலாம். இப்ப அப்படியே ஜோதிடத்துக்கு வரலாம். இப்ப தீய கர்மாக்கள் என் உடலில் புகுந்திருக்கும் போது மிக முக்கியமாக என்னுடைய ஜாதகத்தில் சூரியன் பழுது அடைந்திருப்பான், அல்லது சூரியன் பலவீனம் அடைந்திருப்பான். அப்ப இதை எப்படி நாம் கண்டு உணர்வது? நீங்க ஜாதக புத்தகத்தை தேடி பார்க்க வேணாம். நான் பெரியவர்களை உதாசீனமாக கருதுகிறேன், நான் பெரியவர்களை மதிக்கவில்லை, மூத்தவர்களை மதிக்க இயலவில்லை, நான் தான் என்ற அகங்காரத்தோடு இருக்கிறேன், ஆணவத்தோடு இருக்கிறேன், அல்லது எனக்கு சரியான வேலை கிடைக்கவில்லை, அல்லது எனக்கு சரியான சம்பாத்தியம் இல்லை, வேலை கிடைத்தாலும் உழைப்பை கொடுத்தாலும் எனக்கு சரியான சம்பாத்தியம் இல்லை, எனக்கு தந்தையுடைய ஆதரவு எனக்கு கிடைக்கவில்லை, தந்தையினுடைய அன்பு எனக்கு கிடைக்கவில்லை, தந்தையினுடைய மூதாதையர்களுடைய சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் எனக்கு கிடைக்கவில்லை, பல ஆண்டுகளாக நான் தந்தையினுடைய சொத்துக்களுக்காக நான் வழக்காடி கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் கூறக்கூடிய அனைவருக்கும் சூரியன் பழுதடைந்திருக்கிறான், சூரியன் பலவீனமாக இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பித்ருக்களினுடைய, அதாவது முன்னோர்களுடைய தீய கர்மாக்கள் என் உடலில் இருக்கிறது. எனவே சூரியன் பழுதடைந்திருக்கிறான். மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஜாதக கட்டத்துக்குள்ள நீங்க போகவே வேணாம். இங்க கர்ம ஜோதிடம் என்பது ஜோதிடத்தோடு இணைந்து நான் என்ன சொல்லுகிறேன், இந்த நம்முடைய வாழ்வியல் பண்புகளை சிறப்பதற்காக சில காரண காரியங்களை நாம் கூறுகிறோம். இப்ப இதை அறிவியலோடு இதை ஒத்துக்கொண்டு நாம் கணக்கிட வேண்டும். மிக முக்கியமாக சூரியன் நம்முடைய ஜாதகத்தில் நம்முடைய உடலில் பழுதடைந்திருக்கிறான், பலவீனமாக இருக்கிறான் என்றால் பித்திருக்கள் செய்திருக்கக்கூடிய தீய கர்மாக்கள் நம் உடலில் இருக்கிறது. இந்த தீய கர்மாக்கள் விதியை செயல்படுத்த விடாமல் நமக்கு தடை போடுகிறது. அந்த எந்த நிகழ்வுகளும் மிக எளிமையாக அனுபவிக்க விடாமல் நமக்கு பெருந்தடையாக, பெரும் சுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இதற்கான பிராயச்சித்தங்களை நாம் தேட வேண்டும். அப்ப பித்தர்களுடைய கர்மா எங்க இருக்கிறது? எங்கே இருக்கிறது? விண்ணுலகில் இல்லை. பித்தர்களுடைய கர்மா எங்க இருக்கிறது? எங்கே வாழ்கிறார்கள்? நம்முடைய பித்ரு லோகத்தில் இல்லை. அறிவியலோடு ஒப்புக்கொண்டு நாம் பார்க்கும்போது பித்தர்களுடைய குணாதிசயம் என் உடலில் இருக்கிறது. பித்தர்கள் யாரிடம் வாழ்கிறார்கள்? என்னிடம் வாழ்கிறார்கள், என் உடலில் வாழ்கிறார்கள், என்னுடைய மரபணுவில் வாழ்கிறார்கள். அவருடைய நல்ல குணாதிசயம் என்னிடம் இருக்கிறது, அவர்களுடைய புண்ணியம் என்னிடம் இருக்கிறது, அவருடைய சொத்துக்களை எல்லாம் நான் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி எதையெல்லாம் அனுபவிக்கும் போது அவர்கள் செய்த பாவங்களும் என்னிடம் இருக்கிறது, அவர்கள் செய்த இயற்கைக்கு மாறான காரியங்களும் என்னிடம் இருக்கிறது. யார் ஒருவர் இயற்கைக்கு மாறான காரியங்கள் செய்கிறார்களோ அதை சமன் செய்யும் வரை நம் உடலில் அந்த இயற்கைக்கு மாறான காரியங்கள் தீய கர்மாவாக நம் உடலில் பதிந்திருக்கும். இதுதான் மிக முக்கியமான செய்தி. அப்ப இந்த தீய கர்மாக்களை ஒவ்வொரு மனிதர்களும் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இதை அறியாமல், அவர்களே அறியாமல் தீய கர்மாக்கள் உள்ளிருந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றன. திருமணம் ஆகவில்லை, திருமணமானாலும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அப்படியே திருமணம் நடந்தாலும் நல்ல நிம்மதியாக இருந்தாலும், நல்ல கணவன் நல்ல மனைவி என்று இருந்தாலும் குழந்தை பேறு இல்லை. குழந்தை பேறு இருந்தாலும் அந்த குழந்தைகளோடு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அதோடு போராட வேண்டியிருக்கிறது. அப்ப நோய், கடன், பல்வேறு உபாதைகள், இவை அனைத்தும் எதனால் ஏற்படுகிறது என்றால் நம்முடைய பித்ரு சுமைகளால் ஏற்படுகின்றது. பித்திருக்கள் செய்திருக்கின்ற தீய கர்மாக்களால் ஏற்படுகிறது. நான் செய்திருக்கக்கூடிய தீய கர்மாக்களால் ஏற்படுகிறது. இங்கே சஞ்சிதம், பிராரப்தம் ரெண்டும் இங்க இருக்கும். சஞ்சிதம் என்பது முன்னோர்களுடைய வினைகளினுடைய தொகுப்பு, பிராரப்தம் என்பது நான் கடந்த காலத்தில் செய்த தொகுப்பு. அப்ப வினைகளினுடைய தொகுப்பு. நான் கடந்த காலம் என்பது இந்த வாழ்க்கையில் கடந்த காலமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய முற்பிறவியாக இருக்கலாம், அல்லது
மூவேழு என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அதற்கு முன்னால் கடந்த எல்லா பிறவிகளும் இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் என் உடலில் இருக்கிறது. அப்ப இந்த இந்த பாவ சுமையை, இந்த பதிவுகளை எப்படி நீக்குவது? நம்ம ஜாதகத்தை பார்த்தோம்னா, சூரியனோடு ராகு, சூரியனோடு கேது, சூரியனுக்கு முன்பின் 30 டிகிரியில் ராகு கேதுக்கள், ராகு செல்லும் பாதையில் சூரியன், சூரியனுக்கு 5ல் ராகு கேதுக்கள், சூரியனுக்கு 9ல் ராகு கேதுக்கள், சூரியனுக்கு 10ல் அல்லது சூரியனுக்கு 4ல் ராகு கேதுக்கள். எப்படி பார்த்தாலும் எல்லாருடைய ஜாதகத்திலும் இந்த அமைப்புகள் இருக்கும். எப்படி பார்த்தாலும் எல்லோருடைய ஜாதகத்திலும் இந்த அமைப்பில் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூரியனோடு ராகு கேதுக்கள், சூரியனுக்கு முன்னும் பின்னும் 30 டிகிரியில் ராகு கேதுக்கள், ராகு கேது செல்லும் பாதையில், அதாவது ராகு கேதுவுக்கு 12ல் சூரியன், அதே போல சூரியனுக்கு 1, 5, 9ல் ராகு கேதுக்கள், சூரியனுக்கு 10ல் ராகு கேதுக்கள், சூரியனுக்கு 4ல் ராகு கேதுக்கள். இப்ப இது ராகு கேதுக்களை மையமாக வைத்து பார்க்கலாம். இப்ப நான் சொன்னதை ராகுக்கு 30ல, கேதுக்கு 30ல, ராகு கேதுகளுக்கு 5ல, 9ல, ராகு கேதுக்கு 10ல, ராகு கேதுடைய பாதையில் இருக்கக்கூடிய சூரியன், இவை அனைத்துமே என்ன காரணம்? பித்ரு கடன்கள், அதுன்னு சொல்ல போனால் பித்ரு கைங்கரியம் இருக்க வேண்டிய ஜாதக அமைப்புகள். அப்ப அனைவருடைய ஜாதகங்களிலும், என ராகு கேதுக்கள் என்பது 2 கிரகங்கள், அனைவருடைய ஜாதகங்களிலும் இந்த அமைப்பு இருக்கும். ஆனா இதை எங்கே எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இந்த அமைப்பு பித்ரு தோஷம் என்று கருதி விடுவார்கள். எல்லாரும் இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலே பித்ரு தோஷங்க. அதனாலதான் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க சிவனாலயத்துக்கு போங்க, அங்க போய் நீங்க தர்ப்பணம் செய்யுங்கள், காசிக்கு செல்லுங்கள், ராமேஸ்வரத்துக்கு செல்லுங்கள் என்றெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். ஆனா உண்மையில் அமாவாசை தினத்தை மிகச் சரியாக அனுசரிப்பவர்கள் அனைவருக்கும் இந்த அமைப்புகள் நம் ஜாதகத்தில் இருந்தாலும் இது நமக்கு பெரிய தடைகளை உருவாக்குவதில்லை என்பது என்னுடைய அனுபவ அறிவு. மிகப்பெரிய ஆச்சரியம், மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த அமாவாசை தினத்தில் ஒரு சூட்சும சக்தி இருக்கு. இன்னும் எனக்கு முழுதாக புரியல. என்னதான் நான் தீப வழிபாடு நான் செய்தாலும், தீபத்தை வணங்கினாலும், நான் போய் எங்கே இறைவனுடைய ஆலயத்துக்கு சென்றாலும், காசி கயா என்ற முக்கியமான புண்ணிய சேத்திரங்களுக்கு நான் சென்றாலும், இந்த அமாவாசை தினத்தன்று கையளவு கொஞ்சோண்டு எள்ளும், கொஞ்சோண்டு ஒரே ஒரு கோலை நீரும், நம்முடைய பித்திருக்களை நினைத்து நாம் இங்கே விடுவதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய மகத்துவம் வேறு எதிலும் இல்லை. இன்னும் சொல்ல போனால், மிகப்பெரிய புண்ணிய சேத்திரங்களுக்கு சென்று நாம் செய்கின்ற பித்திரு காரியங்களை விட ஒரு கையளவு எள்ளும் ஒரு கோளை நீரும் அவர்களை நினைத்து அதை நாம் வழங்கும் போது மிகப்பெரிய மகத்துவம், மிகப்பெரிய மாற்றம் நிகழ்கிறது. இது எனக்கு அறிவியலையோடு கனெக்ட் பண்ண முடியல என்னால. நான் ஆச்சரியப்பட்டு நிற்கிறேன். இதற்கான காரண காரியங்களை என்றாவது ஒரு நாள் இந்த பிரபஞ்சம், இயற்கை எனக்கு தரும், நமக்கு தரும் என்று நான் கருதுகிறேன். இது தெரியல, என்ன காரணம் தெரியல. ஆனால் இதற்கு மிகப்பெரிய மகத்துவம் இருக்கிறது. வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது, மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறேன். அப்ப எள்ளு என்ற ஒரு தானியத்திற்கு எவ்வளவு வலிமை, நீர் என்ற ஒரு அற்புதமான வஸ்துக்கு என்ன ஒரு வலிமை. அப்ப எள்ளும் நீரும் இணையும் போது அது எப்படி நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தீய கர்மாக்களை போக்குகிறது என்பதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியமான கேள்விகள். நிறைய சொல்லலாம். இப்ப காகத்திற்கு எள்ளு சாதம் வைக்கிறோம், அந்த காகம் அந்த எள்ளை எடுத்துக்கொண்டு அந்த சாதத்தை ஒன்று கொண்டு எள்ளையும் எடுத்துக்கொண்டு செல்கிறது. இப்ப அந்த காகம் எங்காவது ஒரு இடத்தில் கழிவு போடும். அப்படி அந்த கழிவில் எள்ளு சுத்திகரிக்கப்பட்டு என்ன ஆயிடுது, காகத்தினுடைய கழிவுகளோடு அங்கே போய் பூமியில் விழுகும். அந்த பூமியில் எள்ளு செடி வளரும். எவ்வளவு எள்ளு செடி வளர்கிறதோ அப்படி எள்ளு செடி வளர வளர நம்முடைய கர்மாக்கள் கரைகிறது. இந்த சூட்சுமங்கள் எல்லாம் நம்மளோட அறிவியலோடு ஒத்து போக முடியல. அப்ப ஏதோ பெரியவர்கள் ஏதோ ஒரு விஞ்ஞானத்தின் மூலமாக சில விஷயங்களை அறிந்து, சில செய்திகளை அறிந்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த பித்ரு காரியங்களினுடைய மகத்துவத்தை நான் அறிந்த பிறகு, என் வாழ்க்கையிலேயே நடந்த நிகழ்வு. என்னுடைய தாயார் 1987 இறந்துட்டாங்க.
என்னுடைய 21 வயதுல இறந்துட்டாங்க. ஏறத்தாழ இந்த பித்திரு காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு பிரங்கையுமே இல்லாமல் நான் மிக சாதாரணமாக அந்த வாலிப வயதில் நாம் எப்படி இருப்போமோ அதை போல நான் நடந்து வந்தேன். நான் வாங்கிய அடி கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. எல்லா விதமான துன்பங்களையும் அனுபவித்த பிறகு ஏன் இந்த துன்பங்கள் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்னுடைய சிந்தனை படிப்படியாக நான் நான் அந்த துன்பங்களை நான் நல்ல விஷயங்களை அனுபவிப்பதற்கான தகுதியை இன்னும் பெறவில்லை என்ற எண்ணங்கள் ஏற்பட்ட பிறகு என்னிடம் இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகளை எல்லாம் படிப்படியாக அகற்றிய பிறகும் எனக்கு துன்பங்கள் தீரவில்லை. அப்ப என்ன காரணம்? பல புத்தகங்களை நான் படிக்கும்போது இந்த பித்ரு காரியங்களை பற்றி எல்லா நூல்களிலும் சொல்லப்பட்ட பிறகு ஏறத்தாழ 10 வருடங்களுக்கு பிறகு நான் பித்ரு காரியங்களை செய்ய தூங்கினேன். அன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கை முன்னேறி இருக்கிறது. அன்றிலிருந்து என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அகன்றிருக்கிறது. ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கிறது. இதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று இடைவிடாது ஆய்வு செய்து இதனுடைய தன்மைகளை எல்லாம் நான் விவரித்து இன்றைக்கு பித்ரு கைங்கரியங்களை எல்லா அன்பர்களும் ஆயிரக்கணக்கான அன்பர்கள் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்று செய்வதற்கான வழிவகைகளை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அப்ப அவர்களுடைய இல்லத்திலேயே எங்கேயும் போக வேண்டியதில்லை, கோயிலுக்கு போக வேண்டியதில்லை, ஐயரை பார்க்க வேண்டியதில்லை. அவர்களுடைய இல்லத்திலேயே இருந்து இந்த பித்திரு கைங்கரியங்களை செய்யலாம். இன்னும் மிக முக்கியம், இந்த பித்திரு கைங்கரியங்களை செய்வதற்கு எந்தவித தடையும் இல்லை. நம்ம சாஸ்திரம் என்ற பெயரில் இன்னும் பல மூட நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறோம். பெண்கள் பித்திரு காரியங்கள் செய்யக்கூடாது, மாணவர்கள், குழந்தைகள், தாய் தந்தை உள்ளவர்கள் பித்திரு காரியங்களை செய்யக்கூடாது என்றெல்லாம் தடை விதித்திருக்கிறோம். அப்படி அல்ல. பித்திரு காரியங்கள் சுபகாரியம். பித்திரு காரியங்கள் எல்லா அன்பர்களும் செய்யலாம். மகளிர் செய்யலாம், மாணவர்கள் செய்யலாம், மாணவிகள் செய்யலாம். இன்னும் சொல்ல போனால் இல்லத்தரசிகள் செய்ய வேண்டும். கணவன் இருப்பவர்கள் செய்யலாம், தந்தை இருப்பவர்கள் செய்யலாம், தாய் இருப்பவர்கள் செய்யலாம். அனைத்து அன்பர்களும் இந்த பித்ரு காரியங்களை செய்ய வேண்டும். எதற்காக? என்னுடைய தாய் தந்தை இந்த பித்ரு காரியங்களை செய்திருந்தால் என் உடலில் சூரியன் வலிமையாக இருந்திருப்பான். அப்ப சூரியன் வலிமையாக இருந்தால் எனக்கு வெளிச்சம் கிடைக்கும். நான் எதை நோக்கி நகர வேண்டும் என்ற ஒரு கட்டளை கிடைக்கும். அந்த கட்டளை மிகச் சரியான கட்டளையாக அமைந்திருக்கும். அந்த கட்டளையை நோக்கி நான் செல்லும் போது ஆத்ம கட்டளை, இதுக்கு பேர் தான் ஆத்ம கட்டளை. அப்ப இந்த கட்டளையை நோக்கி செல்லும் போது நான் எனக்கு தேவையான, எனக்கு அவசியமான, என் வாழ்க்கைக்கு நல்ல தன்மைகளை தரக்கூடிய நிகழ்வுகளை அனுபவிப்பதற்காக நான் சூரியனுடைய கட்டளைகளை ஏற்று செய்தால் அதை நான் அனுபவிப்பேன். சூரியன் பழுதடைந்தால், சூரியனுடைய பலவீனம் என்னுடைய உடலில் இருந்தால் அவனுடைய கட்டளை கிடைக்காது, ஆத்ம கட்டளைகள் கிடைக்காது. நான் எதற்காக வாழுகிறேன், எங்கே செல்கிறேன், என்ன செய்கிறேன் என்று நமக்கு எந்த ஒரு தன்மைகளும் தெரியாது. நாம் திரும்ப 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 தவறுகளை இழைக்கக்கூடும். எவர் ஒருவர் சூரியனுடைய வலிமை, சூரியனுடைய தன்மை, சூரியனுடைய பிரகாசம், சூரியனுடைய நேர்மை, சூரியனுடைய கடமை எல்லாம் இருக்கிறதோ அவர்கள் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். மரணம் அடையும் போது நிறைவு பெறுகிறார்கள். நிறைவான மனநிலையில் மரணம் அடைகிறார்கள். ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப அவசியம். வாழ்வது என்பது பெரிதல்ல. மரணம் அடையும் போது நான் நிறைவாக மரணம் அடைகிறேன் என்ற ஒரு தன்மை இருக்கிறது அல்லவா, அதுதான் பெரிது. அது யாரையும் ஏமாற்ற முடியாது. நம்மை நாமே கூட ஏமாற்றிக் கொள்ள முடியாது. நான் மரணம் அடையும் போது நான் நல்லா இருக்கேன், நல்ல மரணம் அடைகிறேன், நல்லபடியாக நான் மரணம் அடைகிறேன் என்று நமக்கு நாமே கூட சொல்லிக் கொள்ள முடியாது. அப்ப உள்ளே இருக்கின்ற அந்த பித்ருவினுடைய தீய கர்மாக்கள் நம்முடைய சூரியனை அழிக்கிறது, சூரியனை புறக்கணிக்கிறது, சூரியனை செயல்பட விடாமல் தடுக்கிறது, சூரியனை பலவீனப்படுத்துகிறது. அப்ப சூரியன் பலவீனமாகும் போது என்ன நிகழும்? இருள் கிரகங்கள் பலம் பெறும். அவ்வளவுதான். ஒளி கிரகங்கள் பலவீனம் அடையும் போது இருள் கிரகங்கள் பலம் பெறும். அப்ப இருள் கிரகங்கள் பலம் பெறும் போதுதான் நோய்கள், கடன்கள், பல்வேறு சுமைகள், பல்வேறு பிரச்சனைகள், மிக அதிகமான உயிர்கொல்லி நோய்கள், இப்பொழுது கேன்சர் போன்ற உயிர்கொல்லி நோய்கள், இவையெல்லாம் எதனால் வருகிறது என்றால் சூரியனுடைய தன்மைகள் குறைந்திருக்கின்ற காரணத்தினால். சூரியனுடைய தன்மைகள் வலிமையாக இருக்கும் போது உடலுக்கு தேவையான எல்லா சக்தியையும் அதுவே பெற்றுவிடும். நீங்க இந்த உணவு தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சாப்பிடுகின்ற உணவுகளில் என்ன சத்துக்கள் இருக்கிறதோ அந்த சத்துக்களை மிக எளிமையாக சூரியன் என்ன பண்ணும்? உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் அப்படியே ஈர்த்து கொள்ளும். எல்லா அவயங்களுக்கும் தேவையான ஆற்றல்களை அது கொடுத்துரும்.
ஞானிகளையும் யோகிகளும் என்ன டெய்லி என்ன 3 வேளையா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க? அவர்கள் எப்போ ஒரு நாள் சாப்பிட்டு விட்டு அவர்கள் பாட்டுக்கு தவம் இயற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஆற்றல் எப்படி கிடைக்கிறது? அப்ப உடலில் கூடிய சூரியன் தேவையான ஆற்றல்களை உணவிடமிருந்து பெற்றுக்கொள்கிறான். அப்படி உணவு தரவில்லை என்றால் காற்றிடமிருந்து பெற்றுக்கொள்கிறான், ஒளியிடமிருந்து பெற்றுக்கொள்கிறான். அப்ப சூரியன் வலிமையாக இருக்கும்போது இந்த உடலுக்கு உணவு கூட தேவையில்லை. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. உணவு இல்லாமல் எத்தனையோ ஞானிகள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப உணவு கூட அவசியம் இல்லாத அளவுக்கு சூரியன் நம்மை பாதுகாக்கிறான் என்ற உத்தமமான செய்தியை நினைக்கும் போது வான்வெளியில் இருக்கின்ற அந்த சூரியனை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது அல்லவா? எவ்வளவு பெரிய உத்தமமான செய்திகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான், எவ்வளவு பெரிய ஆற்றல்களை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறான். அப்ப நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் அப்படி உணவு இல்லாமல் இருக்க முடியாது. அதற்கான பயிற்சிகள் தேவை. உணவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கான பயிற்சிகளை தேவை. ஆனால் இந்த உணவு என் உடலுக்கு எல்லா பாகத்திற்கும் செல்ல வேண்டும். எந்த நோய் நொடியும் வராமல் இருக்க வேண்டும். எந்த கிருமிகளும் என்னை அண்டாமல் இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. எப்பொழுது சூரியன் பலவீனம் அடைகிறான்? மழை காலங்களில் பலவீனம் அடைகிறான். மழை காலங்களில் ஏன் திடீரென்று தொற்று நோய்கள் பரவுகின்றன? காற்றில் ஈரப்பதத்தில் ஏராளமான தொற்று கிருமிகள் பரவுகின்றன. உடனே டெங்கு வைரஸ் பரவிவிட்டது, சிக்கன் குன்யா வைரஸ் பரவி இருக்கிறது, அந்த காய்ச்சல் வருகிறது, இந்த காய்ச்சல் வருகிறது என்று அரசாங்கம் துரிதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மருத்துவமனையிலும் கூட்டம் நிரம்பி வழிகிறது. காரணம் என்ன? என் உடலில் இருக்கக்கூடிய சூரியன் பலவீனமாக இருக்கிறான், வான்வெளியில் இருக்கக்கூடிய சூரியன் பலவீனமாக இருக்கிறான். அப்பொழுது மழை பொழிகிறது. மழை பொழிகின்ற அந்த ஈரப்பதத்தில் தீய பாக்டீரியாக்கள், பேட் பாக்டீரியாக்கள் என்ன செய்கிறது? வளர்கிறது. அது காற்றில் பரவுகிறது. அந்த பாக்டீரியா என் உடலில் போகிறது. இந்த உடலுக்குள் போகும்போது என் உடலில் இருக்கக்கூடிய சூரியன் அதை எதிர்த்து போராடி அகற்ற வேண்டும், அகற்ற முடியவில்லை. உடனே நான் நோயுற்று நொந்து போகிறேன். அந்த நோய் வந்த காரணத்தினால் மருத்துவமனைக்கு செல்லுகிறேன். அப்ப சூரியன் வலிமை, சூரியன் என்பவன் ஆரோக்கியம். அப்ப இந்த சூரியனை வலிமை பெறுவதற்காக நாம் தினசரி சில காரியங்களை செய்ய வேண்டும். அது எனவேதான் தினசரி இல்லங்களில் தீபமேற்றி வழிபட வேண்டும். காலை 6 மணி, மாலை 6 மணி என்ற நிலையில், அதாவது அந்தி வேளை, அதாவது சந்தி வேளை என்று சொல்வார்கள். அதாவது உதய வேளை, அந்தி வேளை, உச்ச வேளை என்று 3 வேளைகளிலும் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் என்று, ஆண்களுக்கு சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் என்றும், பெண்கள் இல்லத்தில் தீபமேற்றி வழிபட வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த பித்தர் காரியங்களை யார் செய்ய வேண்டும்? எல்லோரும், ஆண்கள் பெண்கள் எல்லோரும் செய்யணும். மறந்துடாதீங்க. நம்முடைய வழிபாட்டு குழுல எல்லா அதிகமான ஆண்கள் பெண்கள் செய்து, இன்னும் சொல்ல போனால் பிராமண மக்கள் குடும்பமாக அமர்ந்து, என்னுடைய பெண் எனக்கு பித்திரு காரியம் செய்வா, என் அருகில் அமர்ந்து கொண்டே. எப்படி பாருங்க சார், எனக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்ல, இறந்த நல்லா இருக்காங்க சார், அவங்களுக்கு நான் பித்திரு காரியம் செய்யணும். ஏன்னா தாத்தாவுடைய கர்மம் அவங்க உடம்புல இருக்குல்ல, பாட்டியினுடைய கர்மம் அவங்க உடம்புல இருக்குல்ல. அப்ப தந்தை அந்த கர்மாவை செய்யாமல் இருந்திருப்பார். அப்ப தந்தைக்கு பதில் நாம் செய்ய வேண்டும். அப்ப தந்தை செய்தா விட்டுறலாமா? ஏன், நீங்க ஏதாவது செஞ்சிருப்பீங்கல்ல. அப்ப இதற்கு எந்த ஒரு பேதமும் இல்லை. எல்லா அமாவாசை தினங்களையும் நாம் பித்திரு காரியங்கள் செய்ய வேண்டும். 96 நாட்கள் பித்திரு காரியங்கள் செய்ய வேண்டும் என்று வரையறுத்திருக்கிறார்கள் ஒரு வருடத்துல. இப்ப ஜோதிட சாஸ்திரத்துல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சூரியன் பழுதடைந்திருக்கிறான். அப்ப ராகுக்கு, அதாவது சூரியனுடைய 1, 5, 9, சூரியனுக்கு 30 டிகிரி, சூரியன் 10 ராகு, சூரியனுக்கு 4 ராகு கேதுக்கள், இப்படியெல்லாம் இருக்கும்போது அது சூரியன் பழுதடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரியா? ரைட். வேறு வழியில் ஜோதிடத்துல நாம பித்ருக்களுடைய பித்ருக்களுக்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய ஜாதக கட்டத்துல தெரிவித்திருக்கும். மிக முக்கியமாக பித்ருஸ்தானம் என்று சொல்லுகின்ற ஸ்தானம் 9ஆம் இடம். எனக்கு நேரம் இல்லை, இன்னொரு 20 நிமிடத்துல இந்த உரையை நான் முடிக்கணும். அப்ப 9ஆம் இடம் என்பது பித்ருஸ்தானம். இன்னும் சொல்ல போனா நம்ம வாழ்க்கையில நல்லது என்று ஒன்று அனுபவிக்கணும் இல்லையா? நல்லது, அதாவது நான் பிறந்த உடனே எனக்கு என்ன வேணும்? எங்க அப்பா அப்பா இருக்காங்களா, அவங்க நல்ல அம்மா அப்பாவா இருக்கணும். அதுக்கப்புறம் என் சகோதர சகோதரிகள் நல்ல
சகோதர சகோதரிகளாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்னுடைய சுற்றத்தினர், என்னை சந்திக்கக்கூடியவர்கள் எல்லோரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நல்ல சுற்றம் உள்ளவர்களாக இருக்கணும். நல்ல உறவுகள் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு நான் பள்ளிக்கு போறேன். நல்ல பள்ளியாக இருக்க வேண்டும். நல்ல ஆசிரியர்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் நான் கல்லூரிக்கு போறேன். நல்ல நண்பர்களாக இருக்கணும். நல்ல நண்பர்களை பெற வேண்டும். அதுக்கப்புறம் கல்லூரி, நல்ல பேராசிரியர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு கல்லூரியை படித்த பிறகு நான் என்ன செய்யணும்? நல்ல வேலைக்கு போகணும். நல்ல வேலை கிடைக்கணும். எனக்கு நல்ல வேலைக்கு போனா நான் சுற்றம், அலுவலகத்துல நல்ல அலுவலர்கள் சுற்றம் இருக்கணும். அதே போல நல்ல உயர் அதிகாரிகள் இருக்கணும். அல்லது எனக்கு கீழே பணிபுரிகின்ற நல்ல பணியாளர்கள் இருக்கணும். அப்ப எல்லா அதுக்கப்புறம் நல்ல தேவைக்கு ஏற்றவாறு பொருளாதாரம் இருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல கணவன் வேண்டும், நல்ல மனைவி வேண்டும், நல்ல குழந்தைகள் வேண்டும், நல்ல வீடு வேண்டும், நல்ல வாகனம் வேண்டும். இப்படி வாழ்க்கை முழுவதும் நல்ல 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 என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? அந்த நல்ல என்ற ஒன்றை தருவது 9ஆம் பாவகம். எப்படி பாருங்க. அப்படி நல்ல என்ற ஒன்றை தருகிறது. எனக்கு எங்கே சார் நல்லது நடக்குது? எத்தனை பேர் நம்ம புலம்புறோம்? எல்லாமே இப்படி இருக்கு சார், நம்ம புலம்புறோம் இல்லையா? காரணம் 9ஆம் பாவகம் பழுதடைந்திருக்கிறது. அப்போ 9ஆம் பாவகம் என்ற பாக்கியஸ்தானம், அதுக்கு பேர் என்ன? பாக்கியஸ்தானம் என்று சொல்லுகிறார்கள். இந்த வாழ்க்கையில எல்லா பாக்கியத்தையும் அனுபவிக்க வேண்டிய அந்த ஸ்தானம் 9ஆம் பாவகம். இந்த 9ஆம் பாவகம் தான் பித்ரு பாவகம். பித்ரு பாவகம்னா முன்னோர்கள் பாவகம். காலபுருஷ ராசியில 9ஆம் பாவகம் எது? தனுசு. தனுசுக்குரிய மாதம் எது? மார்கழி. அந்த மார்கழி மாதம் எதுவுமே நாம் என்ன செய்வோம்? சுப காரியங்களை செய்வதில்லை. முழுக்க 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 இறைப்பணி மட்டும்தான். ஏன்? அந்த மாதங்கள் உயிர் பற்று நாள், உடல் பற்று நாள் அல்ல. அப்போ உயிர் பற்று நாள் என்ற நாள் வரும்போது, அந்த உயிர் பற்று நாள் நமக்கு மிக முக்கியமான, உயிர் பற்று மாதம் என்பது மிக முக்கியமான மாதம். அதே போல உயிர் பற்று நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் தான் அமாவாசை தினம். அப்ப இந்த உயிர் பற்று, உயிரில் இருக்கின்ற பல களங்கங்களை தூய்மை செய்வதும், இந்த உயிரில் இருக்கின்ற பல நல்ல அந்த அம்சங்களை வலுவடைய வைப்பதும் அன்றைய தினத்தினுடைய வேலை. அமாவாசை மட்டுமல்ல. அப்ப விரத தினங்கள் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் உயிர் பற்று நாட்கள். அப்ப இந்த உயிர் பற்று நாட்கள்ல நல்லா கவனிங்க. பித்ரு ஸ்தானம் எது? 9ஆம் இடம். இப்ப நம்ம மகாலய பட்சம் கொண்டாடுவோம். எப்ப கொண்டாடுவோம்? புரட்டாசி மாசம் கொண்டாடுவோம். மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசை என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கிறாங்க? 16 நாட்கள், 15 நாட்கள் அல்ல, 16 நாட்கள். எப்பொழுது? தேய்பிரை 15 நாட்களும், அமாவாசை முடிந்த அடுத்த நாள் பிரதமை தினமும், ஏறத்தாழ 16 நாட்கள் அமாவாசை, அதாவது மகாலய பட்சம். இந்த மகாலய பட்சத்தன்று நாம் என்ன செய்யணும்? பித்திருக்களை வழிபட வேண்டும் 16 நாட்கள் தொடர்ந்து. அதற்கு அடுத்து உடனே என்ன ஆயிடும்? அந்த மகாலய பட்சம் முடிஞ்ச உடனேயே நவராத்திரி வந்துடும். அப்ப புரட்டாசி மாசம் முழுவதும் எதற்காக விரத தினங்களாக கொடுத்தார்கள்? அப்ப ரொம்ப ஆச்சரியமான உண்மை, புரட்டாசி மாசம்தான் இரணியன் என்ற அசுரன் சம்ஹாரம் செய்யப்பட்டான். அப்ப இரணியன் என்ற அசுரன் என் உடலில் இருக்கிறான். அப்ப புரட்டாசி மாசம் நான் பித்தர்களை வழிபடும் போது மகா சக்தி வாய்ந்த இரணியன் கொல்லப்படுகிறான், இரணியன் வதம் செய்யப்படுகிறான். அப்ப என்னிடம் இருக்கக்கூடிய தீய அம்சங்கள், இரணியன் என்ற தீய அம்சம் என் உடலில் இருக்கிறதல்மா, இவை அனைத்தும் கொல்லப்படும், இவை அனைத்தும் அகற்றப்படும். இது எப்ப? புரட்டாசி மாசத்துல. ஏன் புரட்டாசி மாசத்தை தேர்ந்தெடுத்தாங்க? மிகச்சரியாக கவனிச்சு பார்த்தா, இந்த கர்மான்னு சொல்றோம் இல்லையா, கர்மஸ்தானம் என்பது 10வது ஸ்தானம். அப்ப 9வது பாவகம் சரியாக இருந்தால்தான், சிறப்பாக இருந்தால்தான் 10ஆம் பாவகம் செயல்படும். அப்ப 9ஆம் பாவகம் வலுவடைவதற்கு, சிறப்பு பெறுவதற்கு அதனுடைய 10ஆம் பாவகம் வலிமையாக இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. அப்ப தனுசு என்ற ராசியிலிருந்து எண்ணினால், மார்கழி என்ற மாதத்திலிருந்து எண்ணினால், கன்னி என்ற மாதம் தான், கன்னி என்ற ராசி தான் 10வது ராசி. புரட்டாசி என்ற மாதம் தான் 10வது மாதம். இப்ப புரியுதா? அப்ப நாம் நல்லதை எவ்வளவு பெரிய செய்தி பாருங்க. நான் நல்லதை அனுபவிப்பதற்கு
நம்முடைய பெரியவர்கள் எங்கே எப்படி ஒரு சூட்சமமான செய்தியை கண்டறிந்து புரட்டாசி மாசத்தை புடிச்சுக்கோன்றாங்க. விட்டுறாத, புரட்டாசி மாசத்தை புடிச்சுக்கோ, நீ வாழ்க்கையில எல்லா நலன்களையும் பெறுவாய் சொல்றாங்களா இல்லையா? இதெல்லாம் விளக்கி யாரும் சொல்லல. இதையெல்லாம் விளக்கி சொல்லியிருந்தால் நம்முடைய தர்மத்தில் இருக்கின்ற பல உண்மைகள் எல்லோருக்கும் போய் சேரும். அப்ப புரட்டாசி மாதம் என் கர்மாவை தூய்மை செய்கின்ற மாதம். இப்ப அப்படியே வச்சுக்கோங்க. புரட்டாசி மாசத்திற்கு 10வது மாதம் எது? புரட்டாசியினுடைய, அதாவது கன்னியினுடைய 10வது ராசி எது? கவனிங்க. புரட்டாசி மாதத்திற்கு 10வது மாதம் ஆனி மாதம். புரட்டாசி என்ற கன்னி மாதத்திற்கான 10வது ராசி எது? மிதுன ராசி. இப்ப இந்த மிதுன ராசியில் சூரியன் அமர்கின்ற இந்த ஆனி மாதம் இருக்கிறதே, இது மிக மிக சிறப்பான மாதம். இந்த ஆனி மாதம் மிதுன ராசி, இந்த மிதுன ராசியில் சூரியன் அமரும்போது நேரடியாக யாரை தொடர்பு கொள்வான்? தனுசு ராசியை தொடர்பு கொள்வான். பித்ரு ராசி என்று சொல்லுகின்றமே, எனக்கு நல்லதையெல்லாம் அள்ளி அள்ளி தருகின்ற அந்த 9வது பாவகம் என்று சொல்லுகிறோமே, அந்த 9வது பாவகத்தை சூரியன் நேரடியாக பார்க்கிறான். எல்லா தீய கர்மாக்களையும் ஒழித்து அவன் வலிமை பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதம் இது ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் அந்த மிதுன ராசியில எந்த கிரகங்களும் உச்சம் பெற முடியாது. நல்லா கவனிங்க. அங்கே புதன் என்று ஒருவன் இருந்தாலும், புதன் ஆட்சி பெற்று இருந்தாலும் அங்கே சூரியன் தான் வலிமை பெற்றவன். அப்ப இந்த ஆனி மாதத்தின் அமாவாசை என்பது எவ்வளவு சிறப்பான மாதம், எவ்வளவு சிறப்புகள் கொண்ட மாதம். பித்திருக்களினுடைய கடன்களை, பித்திருக்களினுடைய பாவ சுமைகளை, பித்திருக்களினுடைய பல்வேறு தீய கர்மாக்களை அழிக்கின்ற ஒரு நல்லதொரு மாதம். அதற்கான நாள், சிறப்பான நாள் அமாவாசை நாள். அப்ப இந்த நாளை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது படிப்படியாக நம்முடைய துன்பங்கள் அகலும். காசா பணமா சார்? கொஞ்சோண்டு எள்ளு, ஒரு கொலை நீர். இது மூட நம்பிக்கையாகவே இருந்து விட்டு போகட்டுமே. இதனால் யாருக்கு எந்த பேதமும் இல்லையே, யாருக்கு இந்த கெடுதியும் இல்லையே. என் தாயை நினைக்கிறேன், என் தந்தையை நினைக்கிறேன், என் தாத்தாவை நினைக்கிறேன், என் பாட்டியை நினைக்கிறேன், கடந்து போன எனக்கு உதவி செய்த என் நண்பனை நினைக்கிறேன், நான் குருவாக மதிக்கின்ற ஞானியை நினைக்கிறேன். யாரை நினைத்து வேணாலும் பித்திருக்காரியங்கள் செய்யலாம். அப்ப என் உடலில் இருக்கின்ற தீய கர்மாக்கள் அழியும் போது, அழிவதற்காக நான் ஒரு காரியங்களை செய்கிறேன் என்றால் எவ்வளவு அற்புதமான காரியங்கள். இந்த உபய மாதம் என்று சொல்லுகின்ற 4 மாதங்களும் முக்கியமான மாதம். எந்தெந்த மாதம்? ஆனி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், பங்குனி மாதம். இதுதான் உபய மாதங்கள்னு சொல்லுவாங்க. இந்த உபய மாதங்களில் குரு நேரடியாக இந்த ராசிகளோடு தொடர்பு கொண்டிருக்கிறான். சூரியன் இந்த ராசிகளில் என்ன பண்றான்? ஆளுமை செலுத்துகிறான். அப்ப இந்த மாதங்களில் நம்ம கவனிச்சு பார்த்தா, ஆனி மாதத்துல மகாபலி சக்கரவர்த்திக்கு யாரு? பெருமாள். அவருக்கு மோட்சம் கொடுத்த மாதம். மகாபலி சக்கரவர்த்தி அமிழ்ந்த பூமியில் அமிழ்ந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம், இந்த ஆனி மாதம். அதனாலதான் இந்த ஆனி மாதத்தில் நம்ம என்ன செய்வோம்? ஆனி மாதத்துல நம்ம சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. ஆனாலும் என்ன பண்றோம்? ஆனி மாதத்திலையும் பங்குனி மாதத்திலையும் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. ஆனால் அது உயிர் பற்று மாதங்கள். இந்த உயிர் பற்று மாதங்கள் என்ன செய்யறோம்? நம்ம சமாதானம் பண்ணிக்கிறோம். ஆனி மாசத்துல கிரக பிரவேசம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் கிரக பிரவேசம் செய்யக்கூடாது? பூமியில இவன் மகாபலி சக்கரவர்த்தி அமிழ்ந்த மாதம். எனவே அது அந்த நாளில் நம்ம புதிய வீடுகளுக்கு, புதிய இல்லத்திற்கு பூமி பூஜைகள் எல்லாம் போட வேண்டாம். இந்த 4 மாதங்கள்லையும் வாஸ்து கிடையாது. இந்த வாஸ்து 8 மாதங்கள்ல மட்டும்தான். வாஸ்து விழித்தெழக்கூடிய மாதங்கள், வாஸ்து நாட்கள்னு போட்டிருப்பாங்கல்ல, இந்த 4 மாதங்கள்ல கிடையாது. இந்த 4 மாதங்கள்ல கிரக பிரவேசங்கள் கிடையாது. அப்ப மற்ற காரியங்கள் எல்லாம் செய்யலாமா? இடையில் வந்த ஜோதிடர்கள் என்ன பண்ணாங்க? மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு, பரவாயில்லங்க, இன்னும் புரட்டாசியையும் மார்கழியும் கை வைக்கல, புரட்டாசி மாசத்தையும் மார்கழியும் கை வைக்கல. நம்ம என்ன பண்ணோம்? நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், புரட்டாசியும் மார்கழியும் தொட வேண்டாம்னு. அப்ப புரட்டாசி மார்கழியை தொடலாம்னு நாம முடிவுக்கு வரும்போது ஜோதிடர்களும் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்வார்கள். அப்ப என்ன காரணங்கள் என்று அறிய வேண்டும். எனவே ஆனி பங்குனி தேவையில்லை. அப்ப நல்லா கவனிங்க. ஆனில மகாபலி சக்கரவர்த்தி அமிழ்ந்த மாதம், புரட்டாசி மாதம்
ஹிரணியன் வதம் செய்த மாதம். மார்கழி மகாபாரதம் நகழ்ந்த மாதம், கௌரவர்கள் அழிந்த மாதம். பங்குனி என்பது மன்மதனை சிவன் எரித்த மாதம். அப்ப இந்த மாதங்களில் இது எதற்காக இந்த கதைகள் எல்லாம் சொல்லி வைத்தார்கள் என்றால், இந்த கதைகள் எல்லாம் நாம் அன்றைய மாதங்களை உயிர்ப்பற்று மாதங்களாக அனுசரிக்க வேண்டும். உடல் தொடர்பான, உடல் தேவைகள் தொடர்பான, மனம் தேவைகள் தொடர்பான எந்த காரியங்களையும் அகற்றிவிட்டு இந்த மாதங்கள் எல்லாம் இறைவனுடைய திருவடி நிழல்களில் இறைவனை நினைத்து ஜெபம் செய்யக்கூடிய மாதங்களாக, இறைவனை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய மாதங்களாக, இந்த ஆதி சிவன் என்று சொல்லுகின்றமே, ஆதி மூலம் என்று சொல்லுகிறோமே, அதனுடைய ஒளித்தன்மை, அந்த அருட்பெருஞ்சோதியை நினைத்து வணங்குகின்ற மாதமாக நாம் இந்த மாதங்களை அனுசரிக்க வேண்டும். அப்ப நாளைய தினம் வருகின்ற அமாவாசை மிக மிக முக்கியமான நாள். இந்த நாளில் உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை நாம் இல்லந்தோறும் ஜோதிடம் தருவதற்கு காத்திருக்கிறது. அப்ப உங்களுடைய குழுவில் தேவையான அம்சங்களை, உங்களுக்கு தேவையான அந்த வழிபாட்டு பாடல்களை எல்லாம் உங்களுக்கு கொடுப்போம். அதனால நாளைய தினம் 5 மணி அல்ல, நாளைய தினம் 6 மணி அல்ல, 5:30 மணிக்கே நம்முடைய வகுப்பு தொடங்கும். இந்த வகுப்பாக இருக்காது, நாளைக்கு முழுக்க முழுக்க பித்தர்களுடைய வழிபாட்டு நாளாக இருக்கும். ஏறத்தாழ 72 நிமிடங்கள், சற்றே கூடவும் செய்யலாம். அப்ப 72 நிமிடங்கள் நாம் என்ன செய்ய போறோம்? பித்தர்களை வழிபாடு செய்ய போகிறோம். மிகச்சரியாக பிரம்ம முகூர்த்தமான 5:30 மணிக்கு துவங்கி சூரிய உதய வேளை இருக்கிறது அல்லவா, அது மிக அற்புதமான வேளை. அதாவது சூரியன் உதயமான பிறகு 12 நிமிடங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த 12 நிமிடங்கள் கோதூளி நேரம் என்று சொல்வார்கள். கோதூளி நேரம் என்றால், கோ என்றால் பசு, துளி என்றால் அது தொட்டில். துளியிலேன்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா, துளி என்றால் தொட்டில். பசு தன்னுடைய தொட்டிலிருந்து வெளியே கிளம்புகின்ற நேரம். அதே போல சூரியன் அஸ்தமனமாகின்ற அந்த சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்னால் இருக்கின்ற 12 நிமிடங்கள் அந்த கோதுளி நேரம், சூரியன் பசுக்கள் மீண்டும் தன்னுடைய தொட்டிலுக்கு வருகின்ற நேரம். இந்த 2 நேரங்களும் மிக அற்புதமான நேரம், தோஷமே இல்லாத நேரம். நீ அஷ்டமி நவமியா இருக்கட்டும், அமாவாசையா எந்த நாளா இருந்தாலும் அந்த நேரங்கள் என்பது புனிதமான நேரம். அந்த நேரத்தில் இறைவனை வழிபடும் போது மிக அற்புதமான ஆற்றல் பெருகும். எப்ப பிரம்ம முகூர்த்தம் சொல்றாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 3:24 நிமிடம், 3:36 நிமிடம் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்குது. அதாவது சூரிய உதயத்திற்கு 2 மணி நேரம் 24 நிமிடத்திற்கு முன்பு பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்குது. சரியா? அப்ப இந்த பிரம்ம முகூர்த்தம் நம்ம வழக்கமா எப்படி வச்சுக்கோ, 4 to 6ன்னு வச்சுக்கோ. 4 to 6 பிரம்ம முகூர்த்தம், இதுதான் நம்மளுடைய கணக்கு. இந்த 4 to 6ங்கும் போது சூரிய உதயத்திற்கு பிறகு வருகின்ற 12 நிமிடமும் சேர்ந்துரும். சரியா? ஆனா அதை நம்ம பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அப்ப நாம என்ன செய்ய போறோம், இந்த 4 to 6, அதாவது நம்ம 5:30 மணிக்கு துவங்கி இந்த சூரிய உதயத்திற்கு பிறகு கோதுளி நேரத்தையும் நாம் பயன்படுத்தி கொண்டு நாளைய தினம் நம் இல்லத்தில் இருந்தே எள்ளும் நீரும் இறைக்கிறோம். நீங்கள் இந்த சாஸ்திர சம்பிரதாயம் என்ற பெயரில் பெண்கள் பித்ரு பூஜை செய்யக்கூடாது, தாய் இருப்பவர்கள் செய்யக்கூடாது, தந்தை இருப்பவர்கள் செய்யக்கூடாது, அதெல்லாம் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். இங்க பாருங்க, இந்த வழிபாட்டுல எதுவுமே தவறு இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். வழிபாடுகள்ல எந்த தவறும் கிடையாது. இது புனித காரியங்கள், புண்ணிய காரியங்கள். இந்த வழிபாடு என் குடும்பத்துக்கு ஆகாது என்று யாராவது சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் இயற்கையை அறியாதவர்கள். தயவு செய்து விளக்கிடுங்க. விருச்சிக ராசி இந்த கோயிலுக்கு போகக்கூடாது, விருச்சிக ராசி அன்பர்கள் விளக்கேற்றக்கூடாது, கடகராசி அன்பர்கள் விளக்கேற்றக்கூடாது. என்ன கொடுமை சார் இது? அப்ப இப்படியெல்லாம் வழிபாட்டில் திருக்கோவில்களுக்கு செல்லுவதில் தடை யார் சொல்றாங்க? வழிபாட்டுல யாரு தடையெல்லாம் சொல்றாங்க? அவர்களை தயவு செய்து விளக்கி விடுங்கள். அவர்கள் மிகப்பெரிய பண்டிதர்களாக இருக்கலாம், அவர்கள் பெரிய ஞானம் பெற்றவர்களாக இருக்கலாம், அவர்கள் அறிந்தவர்களாக இருக்கலாம், எல்லா மேதை தன்மை கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் உண்மையான மெய்யறிவு கொண்டவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டார்கள். அப்ப வழிபாடு என்பது என் உடலில் இருக்கக்கூடிய உயிர்த்தன்மையை மேம்படுத்துவதற்காக, என் உடலில் இருக்கக்கூடிய சூரியனுடைய தன்மையை மேம்படுத்துவதற்காக, என் உடலில் இருக்கின்ற குருவினுடைய தன்மையை மேம்படுத்துவதற்காக. நல்லது நல்லதுன்னு சொன்னோம்ல,
அந்த நல்ல ராசின்னு சொல்லணும், நல்ல பாவகம் சொன்னோமே, 9ஆம் பாவகம் தனுசு ராசி. அந்த தனுசு ராசியினுடைய ஆட்சி, அந்த தனுசு ராசியினுடைய அதிபதி யாரு? குரு தானே. அப்ப என் உடலில் குருவும் சூரியனும் வலிமையாக சுபத்தன்மையோடு இருந்து விட்டால் எந்த கஷ்டமும் கிடையாதுங்க நமக்கு. வாழ்க்கையில எல்லா நலன்களும் நாம் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு எல்லா நலன்களும் நம்ம வீட்டை தேடி போவோம். நாம் முயற்சிகளை மட்டும் செய்யணும், அவ்வளவுதான். முயற்சிகள் செய்யாது ஒருபோதும் இருந்து விடக்கூடாது. எல்லாம் அவன் தருவான்னு உட்கார்ந்துடக்கூடாது. நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும். முயற்சிக்கு திருவினையாக்கும். அப்ப எப்ப திருவினையாக்கும்? சூரியனும் குருவும் வலிமையாக சுபத்தன்மையோடு இருந்தால்தான் இந்த முயற்சி திருவினையாக்கும். அப்ப சூரியனும் குருவும் வலிமையோடு இருக்க வேண்டும் என்றால், குருவும் சூரியனும் வலிமையாக இருக்க வேண்டும் என்றால், நல்ல உணவுகள், நல்ல உணவு மட்டும்தான் சாப்பிடணும். அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. குக்கர் உணவு சாப்பிடக்கூடாது. இந்த பேக்கரி உணவுகளை விலக்க வேண்டும். பழைய உணவுகளை தவிர்க்க வேண்டும். அப்ப இதெல்லாம் நம்ம சூரியனும் குருவும் வலிமையாக இருப்பதற்கான வழிமுறை. இது மட்டும் போதுமா? சார் ரொம்ப ஈஸியா இருக்க சார், டெய்லி நான் ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிட்டு போயிடுறேன். இல்ல, பொய் பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது, அடுத்தவர்களை இன்னல் படுத்தக்கூடாது, அடுத்தவர்களுக்கு துன்பம் விளைவிக்க கூடாது, அடுத்தவர்களுக்கு மனதிலும் கூட பொறாமைப்படக்கூடாது. இதை விட பெரிய விஷயம், நாம் கடமையை மறக்கக்கூடாது. நம்முடைய கடமைகளை மறக்கக்கூடாது. அப்ப இவ்வளவு காரியங்களையும் நான் செய்ய வேணும். அது மட்டுமல்லாமல் நம் உடல் ஆற்றல்களை நல்ல முறையில் செலவழிக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். உடல் ஆற்றல் எனக்கு இருக்கு, நான் உட்கார்ந்தே இருப்பேன் அப்படின்னா அது அவசியம் இல்லை. அது ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும், நமக்கல்ல. நாம் உடல் ஆற்றலை நல்ல முறையில் செலவழிக்க வேண்டும். தினசரி உழைக்க வேண்டும். நல்லவர்களுக்கு 4 காரியங்களை செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, மக்களுக்கு, மற்றவர்களுக்கு, யாரெல்லாம் துன்பம் என்று வருகிறவர்களுக்கு, அவர்களுக்கெல்லாம் நம்முடைய ஆற்றல்களை, ஏன்னா சூரியன் தான் ஆற்றல். அந்த ஆற்றலை நான் எப்பொழுதும் செலவழிக்கவே மாட்டேன். நான் கையிலே வச்சிருப்பேன்னா அந்த ஆற்றல் என்ன ஆகும்? நெகட்டிவா மாறிடும். அப்போ உனக்கு ஆற்றல் நல்லா, அதனாலதான் சொல்றேன், சூரியன் உச்சம் பெற்றவர்கள் தயவு செய்து, சூரியன் வலிமையாக இருப்பவர்கள், நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். தொடர்ந்து உழைக்கணும். உழைக்கவில்லை என்றால் அதுவும் தோஷமாக மாறி போகும். அப்ப அதுவே நோயாக மாறி போகும். அப்ப ஒவ்வொரு நிலையிலும் சூரியன் குருவை வலிமைப்படுத்துவதற்கான வல்லமையை நம்முடைய பெரியவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த வல்லமை நாளைய தினம் மிக முக்கியமான செய்தியை சொல்லி நான் நிறைவு பெறுகிறேன். புரட்டாசி மாதம் என்று சொல்லுகின்ற கன்னி மாதம் இருக்கிறது அல்லவா, அந்த கன்னி மாதம் தான், அந்த கன்னி ராசி தான் ஒரு சின்ன ஜோதிட ரகசியம். நம்முடைய பித்திருக்களினுடைய தீய கர்மாக்கள் அமர்ந்திருக்கின்ற ராசி. அந்த ராசியில் யார் உச்சம் பெறுகிறான் என்றால் புதன் தான் உச்சம் பெறுகிறான். நமக்கு யாருக்குமே தெரியாது. இந்த பித்திருக்களுடைய கர்மாவை சுமந்து கொண்டிருப்பவன் யார் தெரியுமா? புதன் தான். நான் இங்கிருந்து நான் யாரை நோக்கி போறேன்? சூரியனை நோக்கி போறேன். நான் இறந்து விட்டால் என்ன செய்யணும்? என்னுடைய ஆன்மா, என்னுடைய ஒளி, என்னுடைய ஆத்ம ஒளி எங்கு செல்லணும்? எந்த ஒளியிலிருந்து வந்ததோ அந்த ஒளியை நோக்கி செல்ல வேண்டும். அப்ப நான் இங்க போகணும், நேரா என்னுடைய ஆத்மா விண்ணை நோக்கி, சூரியனை நோக்கி போகணும். இதுதான் யதார்த்தமான உண்மை. எங்கிருந்து வந்தோமோ அங்கு செல்ல வேண்டும். ஆனால் என்னை செல்ல விடாமல் யார் தடுப்பா? என்னுடைய கர்மா தடுக்கும். இந்த கர்மாவை வைத்திருப்பவன் யார் தெரியுமா? புதன். அவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிறான். சூரியனுக்கு என்னை செல்ல விடாமல் தடுத்துருவான். ஏன்? அவன் தான் நந்தி. அப்ப சூரியனுக்கு செல்ல விடாமல், உன்கிட்ட கர்மா இருக்குப்பா, தீய கர்மா இருக்கு, நீ வர முடியாது. உன்கிட்ட நல்ல கர்மா இருக்கு, வர முடியாது. அப்ப நல்ல கர்மாவும் தீய கர்மாவும் இருப்பவர்கள் எங்க போனோம்? நல்ல கர்மா இருப்பவர்கள் மீண்டும் மீண்டும் புண்ணிய பிறவியாக பிறக்கணும் இந்த பூமியில. தீய கர்மாக்கள் இருப்பவர்கள் மீண்டும் மீண்டும் துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய பிறவிகளாக பிறக்க வேண்டும். இதுதான் இயற்கை. அப்ப இந்த இயற்கையை யார் தன்னகத்தே வைத்திருக்கிறான்? இந்த தன்மையை யார் தன்னகத்தே வைத்திருக்கிறான்னா புதன். அப்ப புதனை நாம் செழுமைப்படுத்த புத்தி இருக்கு இல்லையா, நீங்க என்னதான் உங்களை மறைச்சுக்கிட்டாலும் உங்க புத்தி உங்களை காட்டி கொடுத்துரும்.
என்ன புத்தி அவன்? யாராவது நம்ம சொல்றோமா? ரொம்ப கெட்ட மனசுக்காரன் அப்படின்னு சொல்றோமா? ஒருபோதும் சொல்ல மாட்டான். ரொம்ப கெட்ட புத்தியா அவனுக்கு அப்படிமோ. ஏன் இங்க மனச பயன்படுத்தல நம்ம? நமக்குன்னு உள்ள ஒரு நல் உணர்வு இருக்கு. அந்த உணர்வு நல்ல சொற்களை, நமக்கு சரியான சொற்களை நம்ம கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரியான சொற்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அப்ப நல்ல மனசு கெட்ட மனசு அப்படின்னு சொல்லாம அவன் கெட்ட புத்தின்றோம். அங்க மனசு இல்ல, அங்க சந்திரன் இல்ல, புதன் உட்கார்ந்துடுறான். அப்ப நம்முடைய தீய புத்தி, தீய அதெல்லாம் கால்குலேஷன் போடும். புதன் தானே கால்குலேஷன். அப்ப நாம் நாம் எவ்வளவுதான் கால்குலேட் பண்ணி நம்ம வளர்ந்தாலும் அப்ப நம்முடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரிந்து விடும். அப்ப சூரியனுடைய அந்த அன்பை, சூரியனுடைய வல்லமையை பெறுவதற்கு என்பது புத்தி தடையாக இருக்கிறது, புதன் தடையாக இருக்கிறது. அந்த புதன் உச்சமாகின்ற ராசி எது? கன்னி. எனவே கன்னி ராசியில் எந்த கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும், கன்னி லக்னமாக இருந்தாலும், கன்னி ராசி அன்பர்களாக இருந்தாலும் நமக்கு பித்ரு கைங்கரியம் இருக்கிறது. பித்ருக்களுக்கான பிராயச்சித்தம் செய்ய அவசியம் இருக்கிறது. சார் நல்ல வேலை சார், என் ராசியில கன்னி, என் ஜாதகத்துல கன்னியில யாருமே இல்ல சார் சொல்றோம் இல்லையா? இல்ல, அப்படி இல்ல. புதன் இருக்கிறான் இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல புதன் இருப்பான் இல்லையா? அவனும் நம்முடைய பித்திருக்களினுடைய தீய சுமைகளை சுமந்து கொண்டு நமக்கு தெரியாமல், ஜோதிட சாஸ்திரத்துல புதனை அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. அவன் நல்லவர்களோடு சேரும்போது நல்லவன், பாவர்களோடு சேரும்போது அவன் பாவன். எப்படி பாருங்க நீங்க, அவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லவே இல்லை. யார? புதன. குரு எப்படி சொல்றாங்க? பூரண சுபர். எப்படி ஜோதிட சாஸ்திரம் குரு என்ன சொல்லுது? கையெடுத்து கும்பிடுது. பூரண சுபர் அப்படிங்குது. புதன் அவன் பயங்கரமான ஆளவன். அவன் நல்லவர்களோடு சேரும்போது நல்லவனாகவும், தீயவர்களோடு சேரும்போது தீயவனாக. ரொம்ப அற்புதம் இல்லையா? அப்ப நல்ல கர்மாக்களை கொண்டிருக்கும் போது நல்ல புதனாக, நல்ல புத்தியாக, எனக்கு வழிகாட்டக்கூடியவனாக புதன் இருக்கிறான். எனக்கு வழி தருகின்ற, வழி விடுகின்ற, சூரியனை நோக்கி நான் செல்லுவதற்கு வழி விடுகின்ற புதனாக இருக்கிறான். எப்படி? இப்ப தீயவர்களோடு சேர்ந்த புதன் எப்படி இருக்கிறான்? பித்தர்களுடைய தீய சுமைகளை எல்லாம் சுமந்திருக்கிறான். என்னுடைய தீய சுமைகளை எல்லாம் சுமந்திருக்கிறான். இப்ப நாம என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? சூரியனை நோக்கி செல்வதற்கு முன்னதாக புதனை கொஞ்சம் சரி கட்ட வேண்டியிருக்கு. என்ன கொடுமை சார் இது! இப்ப நாளையிலிருந்து நம்ம புதனை சரி கட்டுவோம். புதனை சரி கட்டி விட்டால் குரு நமக்கு சல்யூட் அடிப்பார். வா மகனே வா, உன்னை ஆட்கொள்ள தயாராக இருக்கிறேன், வா, உன்னை எங்கெல்லாம் அழைத்து செல்வேன். ஞானியரை நோக்கி அழைத்து செல்வேன், சித்தர்களை நோக்கி அழைத்து செல்வேன், யோகியரை நோக்கி அழைத்து செல்வேன், இறைவனை நோக்கி அழைத்து செல்வேன். நீ எங்கு நீ செல்ல வேண்டுமோ அந்த சூரியனை நோக்கி அழைத்து செல்வேன், ஆதி மூலத்தை நோக்கி அழைத்து செல்வேன். உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் கரைந்து உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் கரைந்து பிறவி என்ற பிறவியில்லா பெருவாழ்வை நோக்கி அழைத்து செல்வேன் குரு காத்துட்டு இருக்கிறார். ஆனால் அதற்கு தடைகள், எவ்வளவு தடைகள் இருக்கிறது, எவ்வளவு தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை எல்லாம் அகற்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல கொஞ்சம் பித்ரு பூஜைகளை செய்வோம். படிப்படியாக அந்த வழிபாட்டு குழுவினுடைய அந்த உங்களுடைய வாட்ஸ்அப் குழு அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அந்த வாட்ஸ்அப் குழுவில் நீங்க எல்லாரும் இணைச்சுக்கோங்க. இது எதுவுமே கட்டணம் இல்லை, எல்லாம் இலவசம், எல்லாம் இலவசம். நம்முடைய உழைப்பை மட்டுமே தர வேண்டிய ஒரு அற்புதமான நிலை இது. உங்கள் இல்லத்தில் யாரெல்லாம் பித்திருக்காரியங்களை செய்ய வேண்டுமோ எல்லோரையும் வைத்துக்கொண்டு, கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லோரும் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த பித்திரு கைங்கரியங்களை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாளை 5:30 மணிக்கு பித்ரு பூஜையில் அனைவரும் இணைவோம். வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் நன்றி சொல்லி, அடுத்த வகுப்பில் இன்னும் அதிகமான செய்திகளை உங்களுக்கு பகிர்வதற்கு நான் காத்திருக்கிறேன். மீண்டும் நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.